படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் நல்ல படம். அனி தான் கேரி பண்ணியிருந்தார் ஃபுல் படம். வேறு லோக்கி ஃப்ளாலெஸ்ஸாக நடிச்சிருந்தார். ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லை. செகண்ட் ஹாஃப் லைட்டாக லாக் இருந்தது. பட் கிளைமேக்ஸில் கவர் பண்ணிட்டாங்கண்ணா. யாரும் இல்லை. ரெண்டு ஹீரோயின்ஸ் பில்டப்புமே நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் பில்டப் எல்லாமே ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது. எல்லாமே லைக் கரெக்டாக கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. மேட்ச் பண்ணிட்டாங்க எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப ராவா இருக்கு. ஃபுல்லாக வைலன்ஸ் தான். படம் ஃபுல்லாமே வைலன்ஸ் தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வைலன்ஸ் தான். அது எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபேமிலி படம் தான். எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஒரு பையன் படிப்புக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. நல்ல படம் பார்க்கலாண்ணா. வேறு லெவல்ண்ணா. ரெண்டு ஹீரோயின்ஸ் கேரக்டர் பில்டப்பே வேறு லெவல் தான். எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. தெரிக்க விட்டாங்கண்ணா. நான் நல்ல படம் தான். நம்ம எல்லாம் அனி தான் கேரி பண்ணார். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டராக இருந்து ஆக்டராக புதுசாக பயங்கரமாக பண்ணிக்காது. ரொம்ப சர்ப்ரைஸ் தான் அவர் பண்ணது. அதான் நடிப்பு இல்லாமல் இயல்பாகவே நடிக்கிறார். லோக்கி ஆக்டிங் தான் இப்போ சொல்கிறேன். இயல்பாக இருக்காது ஆக்டிங். அவர் கஷ்டப்பட்டுலாம் நடிக்கலாங்க. ரொம்ப நல்லா நடிக்காது. அது வந்து அவங்க டேரக்டர் அருண் மாதேஷ் பார்த்துட்டு அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு. அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். இப்போ எப்போயுமே அவரோட மியூசிக் எப்போயுமே மாசு தானே. ரொம்ப ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இப்போ ஆக்ஷன் படம் பார்க்குறவங்க மூவி பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம். 18+ அவ்வளோ கிடையாது. அந்த எடுத்துக்கு நல்ல 18+ கொடுத்துருக்காங்க மூவிக்கு. மீதி எதுவும் இல்லை. ஹீரோயினிக்கு சரியான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஹீரோயினிக்குமே செம்ம மாஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினியை சும்மா வந்துட்டு போகிறது இல்லாமல் செம்மையாக மாஸ் கொடுத்துருக்காங்க ஹீரோயினிக்கு. ஆமாம், காவல்துறை இப்போ ஊரில் இருக்க மக்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுக்கோசம் வரலாம். சென்னையில் இருக்கிறதோட ஊரில் இருக்கவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தா எப்படி காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுக்கோசம் பார்க்க வரலாம். படம் உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான கேங்ஸ்டர் மூவி. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கதையாக யோசித்து வந்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதை தாண்டி ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஒரு ஃபீல் விட்டால் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணணுன்னா வரலாம். செம்ம உச்சக்கட்ட வைலன்ஸு. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா யோகி சாரா சீரியஸாகவே இவ்வளோ நாள் ஏன்டா விட்டு வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி இருந்தது. ஏன்னா அவரோட ஆக்டிங் அந்தளவுக்கு இருந்தது. ஒரு ஹீரோவாக நம்ம அதிகமாக அக்செப்ட் பண்ணிக்கிறதே இதுலன்னா மாஸான ஒரு இது தான். ஸோ இந்த படத்தில் உச்சக்கட்ட வைலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு வைப்பு இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா அவங்களோட இன்ட்ரோடக்ஷன், ஹீரோனியோட இன்ட்ரோடக்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்தது. அது எல்லாமே எனக்கு என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துகிட்டே இருந்தது. கண்டினியூஸ் ஆக்ஷன் இருந்தாலும் கதை எங்கேன்னு தேடணும்னு தோணலை. அந்த ஆக்ஷன்ஸே நம்மளை அதிகமாக உள்ளே கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் அதான் சொல்லுவீங்களா, இந்த படத்தோட டாப் ஹீரோ யாருன்னு கேட்டால் உண்மையாக சொல்லணும்னா அனிருத் அவர் தான். அவரோட மியூசிக் தான் அந்த எனக்கு இப்போயுமே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. பாட்டு ஓடினா பரவாயில்ல, மியூசிக் ஓடுதுங்க மைண்டுக்குள்ளே. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த ஹீரோனிக்கு ஒரு ஆக்ஷன் சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மியூசிக் வரும். அதிலலாம் நாங்களாம் எழுந்து கத்தவே ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. மியூசிக் வேறு லெவல் வைப்பு. மியூசிக்காகவே திருப்பி பார்க்கலாம். ஆமாம், ஆக்சுவலி இது வரைக்கும் லோக்கி அவர் டைரக்ஷன்லேயே உங்களுக்கு தெரியும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் மாசாக இருக்கணும். இதெல்லாம் உச்சக்கட்ட வைலன்ஸு. ஸோ அதனால தான் A+ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக. அதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது. ஒரு பொண்ணை வந்து எப்படி பேசும்போது வரக்கூடிய அந்த கோபங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா தான் இருக்குது படம். உண்மையிலே என்ஜாய் பண்ணலாம். விட்டு தள்ளிட்டாருங்க எல்லாத்தையுமே டேரக்டரு. ஏற்கனவே டேரக்டராக தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மையில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த கதை வைலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கதை. எல்லாத்தோட ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹீரோயினையும் சரி கூட ஃப்ரெண்ட்ஸாக வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ரசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா 18+ அப்படின்ட்டாங்க. அது மட்டும் தான் ஒரு இதாக இருந்துச்சு எனக்கு தோணுச்சு. மற்றபடி நல்லா இருக்குது படம். சில வயலன்ஸ் இப்போ நீ காட்டலாம் மட்டும் நடக்காமல் எந்திர போகுது அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து சினிமா தானே தலைவா. என்டர்டைன்மெண்ட் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம போயிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். அது மட்டும் தான் குறிக்கோளாக எடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்க முடியாது. ஏன் சொன்னா ஃபேமிலி என் பொண்ணாடி என் கூட்டு நாளைக்கு காட்டுவேன், என் பையனை கூட்டு வந்து காட்டுவேன். ஆனால் என் பையனுக்கு அலோடு கிடையாது. ஓடிட்டில் கூட்டு பாட்டலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ 18+ எங்கே போவோம்? இந்த வீட்டில் பெரிய டிவி இது போட்டு காட்டுவேன். மைனையா பாரு எப்படி சொல்கிறாங்க பாரு காட்டுவேன். ஒரு நல்ல படம் அதை பார்க்கலாம் தலைவா. அதை பார்த்துட்டு போய் வெளியில் சம்பவம் பண்ண மாட்டான் தலைவா. குழந்தைங்க என்ன தலைவா தெரியும்? ஜாலியாக விஜய் படமே ஜனநாயகெல்லாம் கூட்டு போக கூடாதுட்டாங்க. இருந்தாலும் என்ன தெரியும், விஜய் மட்டும் தான் என் பையனுக்கு தெரியும். மற்றபடி ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா தெரியும். என்ன தலைவா ஏ சர்டிஃபிகேட்னா அவனுக்கு என்ன தெரியும் போது சொல்லி பார்ப்போம். சும்மா போட்டுக்கின்னு இது போய் எந்தெந்த படத்துக்கு நம்ம கட்டு கொடுக்கணுமோ அது கொடுக்க மாட்டானுங்க. நான் சம்மந்தம் இல்லாத படத்துக்கு கொடுத்து இது பண்ணுறாங்க. மற்றபடி ஓகே தலைவா, எல்லாமே பார்க்கலாம் தலைவா.
அவர் தான் மெயின் ஹீரோ. மெயின் படத்தில் ஹீரோவே அவர் தான். அவர் இல்லைன்னா சொந்தமாக படம் இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு அவர். பிஜிஎம்லாம் அங்கங்கே இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ஏய் என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயின் இந்த ஹீரோயினி அந்த ஹீரோயின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சந்திரான்ற கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கூட அந்த கருப்பு கிட்டி ஒருத்தரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் கூட அந்த ஒருத்தர் ஜுன்னிவால் அது என்னது ஜுனிவால் ஏதோ ஒரு அவரோட காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ஓகே தானா. பட் ஆக்ஷன் லவர்ஸ்க்கான படம் தான். எல்லாருக்கும் பிடிக்குமான்றது தெரியாது. பட் ஆக்ஷன் படம் விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மெசேஜ் எல்லாம் நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு கத்தி எடுத்து குத்துறது துப்பாக்கி எடுத்து சுடுறது தான் ஹீரோன்னு நினைக்காதீங்க. அது ஹீரோயிசம் கிடையாது. உண்மையான ஹீரோயிசம் ஆப்போசிட்டில் இருந்த போலீஸ்காரன் தான். பட் அவன் அதை சரியாக வேலையை செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி இதை பார்த்துட்டு கத்தி தூக்குறது துப்பாக்கி எடுக்கிறது தான் ஹீரோயிசம் நினச்சிங்கன்னா பைத்தியக்காரத்தனம். பட் தொடர்ந்து இந்த படத்தில் அதை தான் காட்டிகிட்டே இருக்காங்க. பட் ஒரு படமாக பார்க்குறப்ப ஓகேவாக இருக்குது. அந்த ஹீரோ லோகேஷோட டெபியூ நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக டெபியூ பண்ணியிருக்காரு. ஆமாம், ரொம்ப அதிகமான அது அருணோட படத்தில் யூஸ்வலாக அது காட்டுறது தான். அவரோட படங்கள் வந்து எனக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு ரீசனே வந்து இதுதான். அதாவது இன்னுமே வந்து துப்பாக்கி எடுக்கிறதையும் கத்தி எடுக்கிறதையுமே வந்து ஹீரோஜமாக காட்டிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து. ஸோ இந்த படமும் அதில் விதிவிலக்கு இல்லை. பட் இதில் லொகேஷன் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மேபி அந்த ஆக்ஷன்ன்றதை வந்து கம்மி பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இல்லை, இன்னும் அதிகமாக ராவாக தான் தெரிஞ்சிருக்கு. ஐயோ வராதிங்கன்னா சொல்லுவேன். ஏ சர்டிஃபிகேட்டை சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஃபேமிலியெலாம் வந்து பார்க்காதீங்க. முழுக்க யூத் ஆடியன்ஸையும் ஆக்ஷன் லவர்ஸையும் மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க. இந்த ஹாலிவுட் ஸ்டைலெல்லாம் ரொம்ப ராவாக இருக்கணும். நோபடி மாதிரி ஒரு படம், ஜான்விக் மாதிரி ஒரு படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். அவர் தான் படமே, அவர் தான் ஹீரோ. அவர் இல்லைனா உண்மையிலே இந்த படம் இன்னுமே வந்து இந்த அளவுக்கு ஹைப் வருமானு தெரிஞ்சிருக்காது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட மியூசிக் தான் சோலே இந்த படத்தில். படம் பயங்கர மாசாக இருக்குது. ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த ஸ்லாஷர் இதுன்னு தோணுச்சு. பிஜிஎம் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் படத்துக்குன்னு எதிர்பார்க்கல. பட் இங்கே ஸ்க்ரீனில் அந்த பிஜிஎம்மோடு சேர்த்து அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்லாஷராக இருக்குது. பட் அந்த மியூசிக்லாம் இருந்ததுனால ரொம்ப எங்கேஜிங்காகவே இருந்தது. அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் வச்சது அது ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் ரியல் லைஃப்பில் அப்படி ரகடாக தான் இருப்பார். பட் இங்கே ஓவராலாக ஃபுல் மூவியும் அவரை ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோவாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை அது எனக்கு தெரிஞ்ச அந்த பிஜிஎம் எல்லாம் இருந்ததுனால அது ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. எங்கேயுமே அந்த ராவாக ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னு தோணலை. எந்த டைலாக்ஸுமே வந்து ரொம்ப அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணியெல்லாம் வைக்கல. கிறிஸ்பாக வச்சுருக்காங்க எல்லா டைலாகும். அதுவே சூப்பராக தான் இருந்தது. கதை இருக்குது. பட் அதை வந்து அந்த கதையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை சுற்றி இருக்கிற விஷயங்களும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி இருக்குது ஆக்சுவலி மூவியில். அந்த ஸ்டோரி இருக்குது. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. பட் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி இருக்குது கண்டிப்பாக. பட் மூவியை வந்து அந்த வயலன்ஸ் அண்ட் பிஜிஎம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஹைலைட்டாக. பயங்கரமாக இருக்குது. அந்த மியூசிக் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த படமே இல்லை. அந்த மியூசிக் தான் 70% ஆஃப் த ஆளுங்களை வந்து எங்கேஜாக வச்சுருக்குறது. ஸோ பயங்கரமாக இருக்குது. அந்த அனிருத்தோட மியூசிக் அண்ட் லோகேஷை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் கருத்தெல்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது உட்காந்து பார்க்கணும். இந்த பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கணுன்னா கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். டிசி நிறைய பேருக்கு கரியர் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அருண் அவரோட கம்பேக் அண்ட் கரியர் பெஸ்ட்டு. அனிருத்தோட டில் டேட் அவரோட பெஸ்ட்டு ஆல்பம், பெஸ்ட்டு பிஜிஎம் இது. லோகேஷ் இது அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரிலாம் தெரில. ஒரு 20-30 படம் நடித்த ஒரு சீசன்ட் ஆக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய பேர் அங்கே டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் கம்மி. அதனால் அவர் நடிக்கிற படங்களை கம்மி பண்ணிட்டு டைரக்ட் பண்ணுற படங்கள் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாமிகா, சஞ்சனா எல்லாருமே ஓவராலாக ஆக்ஷன் ரசிகர்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். குழந்தைங்க வந்து பார்க்க முடியாது. பட் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குழந்தைங்க இல்லாமல் பெரியவங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான படம்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ட்ரெய்லர்லையும் காமிச்சிட்டாங்க. பட் ட்ரெய்லரில் காமிக்கிற அளவுக்கான வயலன்ஸ் படத்தில் இல்லை. அவருடைய முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது கதைக்கு தேவையில்லாமையும் இல்லை. கதைக்கு தேவையாகி ஜஸ்டிஃபை ஆகிடுது அந்த வயலன்ஸுங்கிறது. சூப்பராக இருக்குது. அவரோட கரியர் பெஸ்ட்டு பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் இது. தாராளமாக குழந்தைங்க பார்க்க முடியாது. பட் ஃபேமிலியோடு பார்க்கலாம்.